this class for 7th maths. Already you have learned about addition and subtraction of integers and their properties. Okay va? அதாவது நீங்க last video classes என்ன பார்த்திருப்பீங்க, addition and subtraction of integers அதோட properties பார்த்திருப்பீங்க. Then last இந்த கிளாஸ்க்கு முன்னாடி கிளாஸ்ல என்ன பார்த்திருப்போம், verify அப்படினு கொடுத்து நமக்கு ஏதாவது ஒரு properties ஆர் a minus b அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஏதாவது ஒன்னு கொடுத்து அதை verify இது கரெக்ட்டா வருதா நம்மள செக் பண்ண சொல்லிருப்பாங்க. ஓகேவா? அது பாருங்க எப்படி பார்த்தோம், verify a minus bracket of minus b a plus b verify அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க. then their values வந்து a equal to ஏதாவது ஒரு something, then b is equal to any value. ஓகே, இப்போ நான் என்ன எடுத்துக்கேன், a is equal to -3 b is equal to -8. ஓகேவா? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த மாதிரி ஒரு சம் பார்த்திருக்கோம். then அதுல உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். so verify a minus bracket of minus b is equal to a plus b. Okay, for the following values of a is equal to -3 and b is equal to -8. Okay va? Already உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். first solution LHS, that is left hand side. left hand side என்ன இருக்கு, a minus bracket of minus b. நல்லா லாங் பண்ணிக்கோங்க, நல்லா லிசன் பண்ணுங்க. நீங்க எந்த எக்ஸ்ட்ரா பிளஸ் ஆர் மைனஸ் இங்க போட கூடாது, அது இருக்கிறத தான் ரைட் பண்ணனும். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் a யோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, -3. so -3 because a is equal to -3. the value of a is equal to -3, that's why I put -3. okay, next இந்த minus same minus ரைட் பண்ணனும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குல, அந்த மைனஸ் போடுங்க. then b is equal to அப்படின ஒரு வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அதுதான் -8. அப்ப b யோட வேல்யூ -8. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, b யோட வேல்யூ -8. அத செப்பரேட் பண்ணி காமிக்க தான் என்ன பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பிராக்கெட் போட்டுருக்கேன். ஓகேவா? நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் a is equal to -3, அத -3. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் அப்படியே போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து -b, இந்த மைனஸ் இங்க போட்டுருக்கோம். b யோட வேல்யூ b is equal to -8, so that's why here -8. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்திருக்கோம், மைனஸ் இன்டு மைனஸ், அதாவது மைனஸ் இன்டு மைனஸ் equal to பிளஸ். ஓகேவா? மைனஸ் இன்டு மைனஸ் equal to பிளஸ். ஓகேவா? so மைனஸ் e மைனஸ் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, இந்த ரெண்டு மைனஸையும் மல்டிப்ளை பண்றோம். so மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், that's why plus 8. நான் வந்து எதுவுமே எக்ஸ்ட்ராவா ஜாயின் பண்ணல, எதுவும் புதுசாலாம் போடல. நல்லா லேர்ன் பண்ணுங்க. இங்க உள்ள மைனஸ் போட்டுருக்கேன். ஆஃப்டர் தட் இங்க வந்து வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்களோ, இப்போ a யோட வேல்யூ b யோட வேல்யூ கொடுத்திருக்கதை நான் போட்டுருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இங்க என்ன இருக்கு, சப்ட்ராக்ஷன். இந்த டூ நம்பர்ஸ் இன்டிஜர்ஸ் apart from two integers இங்க என்ன கொடுத்திருக்காங்க, மைனஸ். தட்ஸ் வை இப்போ இங்க சப்ட்ராக்ஷன். ஓகேவா? இப்போ இந்த இன்டிஜர்ஸ் நம்ம என்ன பண்ணனும், சப்ட்ராக்ட் பண்ணனும். சப்ட்ராக்ஷனை நம்ம என்ன பண்ணுவோம், அடிட்டிவ் இன்வெர்ஸ் எடுப்போம். சப்ட்ராக்ஷன் என்ன பண்ணுவோம், அடிட்டிவ் இன்வெர்ஸ் எடுப்போம். அதுதான் நம்ம எடுக்க போறோம். பாருங்க, -3. ஓகேவா? -3. இப்போ இங்க மைனஸ் இருக்கு, அப்ப அடிட்டிவ் இன்வெர்ஸ் எடுத்தா பிளஸ். நெக்ஸ்ட் பிளஸ் சைடுக்கு -8. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இப்போ இங்க அடிஷன் வந்துருச்சு. சேம் சைன் இருக்கா, சேம் சைன் இருந்தா என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். சேம் சைன் இருந்தா அதே சைனையும் போடணும். ஓகேவா? சேம் சைனா சேம் சைன் போட்டுருங்க. ஆஃப்டர் தட் என்ன பண்ணுவோம், ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஓகேவா? ஆட் பண்ண என்ன வரும், 3 + 8, 8 + 3 11. so -11. ஓகேவா? so the answer is -11 when LHS. ஓகேவா? LHS is equal to -11, that is a minus bracket of minus b. a minus bracket of minus b is equal to -11. சேம் நம்ம இப்போ RHS ஃபைண்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், RHS ஃபைண்ட் பண்ண போறோம். பாருங்க, RHS equal to a plus b. என்ன கொடுத்தாங்க, a plus b. a is equal to -3 plus இந்த plus தான் இங்க போடுறேன். then b is equal to -8. okay, you have in addition. okay, addition of integers you have a same sign, so same sign
போடுங்க சேம் சைன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அதே சைன் போடுவோம் சேம் சைன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம் ஸோ 8 + 3 11 ஸோ -11 ஸோ LHS and RHS equal it's verified அப்படின்னு நம்ம லாஸ்ட்டில் பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ a minus bracket of minus b is equal to a plus b it's verified it's verified ஓகேவா நல்லா லேர்ன் பண்ணுங்க நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே ஜாயின் பண்ணல நம்ம புதுசா பார்த்தது என்ன அப்படின்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துருக்கோம் நீங்களா வந்து இந்த இடத்துல மைனஸ் அடுத்து உடனே பிளஸ் அப்படிலாம் போட்டுக்க கூடாது ஓகேவா என்ன இருக்குங்கிறத ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் a minus bracket of minus 3 so a is equal to -3 ஓகேவா நெக்ஸ்ட் மைனஸ் சேம் மைனஸ் இங்கே நம்ம ரைட் பண்ணணும் ஆஃப்டர் தட் here minus so minus b odd value b is equal to -8 that's why -8 okay -8 after that minus into minus plus okay next in subtraction of integers that's why you want to take additive inverse appa minus or additive inverse plus plus or additive inverse minus okay next in addition of integers na nama enna பண்ணுவோம் same sign அதே sign போட்டுட்டு add பண்ணனும்னா 11 okay same a plus b okay இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் a plus b வந்து நார்மல் அடிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் தான் சேம் சைன் இருக்கு தென் அதே சைன் போட்டுட்டு சேம் சைன் ஆஃப் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம ஆட் பண்ணுவோம் ஸோ 8 + 3 11 ஓகேவா தட்ஸ் இட் இப்படி தான் நம்ம போடணும் ஓகேவா இதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி உங்களுக்கு நான் ரொம்ப கொடுத்துருக்கேன் பட் எக்ஸ்ட்ரா ரொம்ப கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இதை ப்ராப்பராக பண்ணி ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்க சேம் சம் பட் வந்து என்ன பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் இதை ப்ராப்பராக பண்ணி ரொம்ப பண்ணி செட் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் அந்த சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சம்முக்கு இம்பார்ட்டண்டாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் சம் மீன்ஸ் ஆட் ஓகேவா சம் மீன்ஸ் add okay next difference difference means subtraction okay va sum means addition difference means subtraction then is means equal okay va the three symbols நமக்கு ப்ராப்பரா தெரியும் sum means addition difference means subtraction then is means is equal to okay next இப்போ நாம ஆல்ரெடி பார்த்த சம்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க two integers already we have two integers then add and subtract பார்த்திருப்போம் ஓகேவா அதோட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணிருப்போம் பட் here they given values கொடுத்தறாங்க ஒரு இன்டிஜர் கொடுத்துருவாங்க நம்ம another integer ஃபைண்ட் பண்ணனும் எப்படின்னு பாருங்க செகண்ட் சம் the sum of integers two integers okay the sum of two integers is -30 okay the sum of two integers is -30 the one of the integer is 15 okay one of the integer is 15 next determine the another one determine the other integer first the sum of two integers is -30 the sum of two integers is -30 one of the integer is -15 one of the integer is -15 next one determine the other integer okay va solution first they given sum of two integer which integers endune namakku theriyum okay va that's why you will take a and b okay va enna eduthukren a and b two integers a and b okay va so sum of means addition again sollu sum means addition so a plus b one integer then another integer okay va sum of two integers okay first integer second integer sum of two integer is means
this means equal minus 30. Next they given the one of the integer is 15. So one of the integer is 15. I will take a is equal to 15. In the integer first integer என்ன எடுத்துக்கிறேன் 15 எடுத்துக்கிறேன் because they given one of the integer is 15. இதுல ஒரு integer ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 15 அப்படி கொடுத்திருக்காங்க. சோ நான் என்ன பண்றேன் a is equal to 15 போடுறேன். a is equal to 15. So 15, then you substitute the value 15 for a. So 15 plus then balance b is equal to 30. Is equal to 30. After that இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படினா இப்போ நமக்கு என்ன வேல்யூ வேணும் b மட்டும் தான் வேணும். வேல்யூ என்ன வேணும் b மட்டும் தான் வேணும். ஆல்ரெடி நீங்க என்ன பார்த்திருப்பீங்கன்னா டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ் மீன்ஸ் வாட்? டிரான்ஸ்போஸ் அப்படினா இப்போ வந்து என்ன பண்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அத மாத்துறது. ஓகேவா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அத நம்ம சேஞ்ச் பண்றது. அதோட பிளேஸை வந்து சேஞ்ச் பண்றது. ஓகே? இப்போ ஈக்குவலுக்கு இந்த சைடு. ஓகேவா? ஈக்குவலுக்கு இந்த சைடு பிளஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது அது மைனஸ் ஆகும். சப்போஸ் மைனஸ்ல இருந்துச்சுன்னா ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? பிளஸ். ஓகேவா? when you transpose plus minus. ஓகேவா? மைனஸ் டிரான்ஸ்போஸ் பண்ணா பிளஸ். ஓகே? then multiplication transpose பண்ணா division. division transpose பண்ணா multiplication. ஓகேவா? ப்ராப்பரா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் இல்ல மைனஸ்னா பிளஸ் பிளஸ்னா மைனஸ். மல்டிப்ளிகேஷன்னா டிவிஷன் டிவிஷன்னா மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? இந்த டிரான்ஸ்போஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா பார்த்துக்கோங்க 15 plus b is equal to 30. 15 plus b is equal to 30. நமக்கு என்ன வேணும்? b யோட வேல்யூ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? b யோட வேல்யூ. ஸோ b மட்டும் அதாவது plus b அதை மட்டும் நான் சைடு வச்சுக்கிறேன். plus b மட்டும் நான் என்ன அப்படியே வச்சுக்கிறேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு நம்பருக்கு முன்னாடி எந்த சைன் இருந்தாலும் இல்லைனாலும் அங்கே என்ன வரும்? ப்ளஸ் வரும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து எதுவுமே டினோட் பண்ணலை அப்படின்னால அதனால் இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது அப்படின்னு. ஓகேவா? அப்போ 15 எதில் இருக்குது? ப்ளஸ் அதாவது சப் அடிஷனில் இருக்குது. ஓகேவா? அப்போ நான் ஆல்ரெடி என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் டிரான்ஸ்போஸில் ப்ளஸ்னா மைனஸ், ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ், மல்டிப்ளிகேஷன்னா டிவிஷன், தென் டிவிஷன்னா மல்டிப்ளிகேஷன் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ அடிஷனில் இருக்குது நம்ம இந்த சைட் போடும்போது என்ன ஆகும்? சப்ராக்ஷன் ஆகும். அப்போ இந்த ப்ளஸ் 15 என்ன ஆகும்? மைனஸ் 15 ஆகும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நமக்கு ஈக்குவலுக்கு அந்த என்ன சைடு இருக்குது? 30. தென் ப்ளஸ் 15 ஈக்குவலுக்கு அந்த சைடு டிரான்ஸ்போஸ் ஆகும்போது மைனஸ் 15. மைனஸ் 15. ஸோ b is equal to 30 minus 15. 30, sorry here minus 30. Here also minus 30 because they given is equal to minus 30. So plus b is equal to minus 30 because 6b எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அதனால b எப்படி கொடுத்துருக்கேன். ஓகேவா? So plus b is equal to minus 30 minus 15. minus 30 minus 15. Same sign. சேம் சைன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். சேம் சைன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் b is equal to minus 30. சேம் சைன் இருந்துச்சுன்னா அதே சைன் போடணும். நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு ஆட் 30 plus 15 45. 30 plus 15 45. ஓகேவா? ஸோ ப்ளஸ் b one of the another integer is minus 45. other integer is minus 45. இங்கே ப்ளஸ் கம்பல்சரி போடணுமா? போடலைன்னா கூட பரவாயில்ல பிகாஸ் இங்கே என்ன இருக்குது? ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஆல்ஃபபெட் லெட்டர்ஸில் ப்ளஸ் இப்போ நம்பர்ஸில் இங்கே என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் போட்டதாலும் போடலாலும் நோ ப்ராப்ளம். சேம் அதே மாதிரி தான் ப்ளஸ் நம்ம டினோட் பண்ணனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நல்லா நெக்ஸ்ட் வந்து ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். The sum of two integers is minus 30. Sum of two integers is minus 30. So two integers a plus b is equal to minus 30 because they didn't given அதாவது அவங்க என்ன இன்டிஜர்ஸ்னு கொடுக்கல அதனால a plus b equal to minus 30 ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த one of the integer is 15. one of the integer is 15. ஸோ நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? a equal to 15. நீங்கள் b equal to கூட 15 எடுத்துக்கலாம் நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ a is equal to 15. ஆஃப்டர் தட் இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஏயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். a 15 plus b is equal to minus 30. நெக்ஸ்ட் நம்ம இந்த இதில் என்ன புதுசாக பார்த்துருக்கோம்? டிரான்ஸ்போஸ் ப்ளஸ்னா மைனஸ்,
மைனஸ்னா ப்ளஸ், மல்டிப்ளிகேஷனா டிவிஷன், டிவிஷன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த ப்ளஸ் 15 டிரான்ஸ்போஸ் ஆகும்போது என்ன வரும் மைனஸ் 15. ஸோ சேம் சைன் இருக்குது. இப்போ அதனால் என்ன பண்ணுவோம் சேம் சைன் போட்டுட்டு சேம் சைன் இருந்தால் என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம். ஸோ 30 + 15 45. இங்கே மைனஸ் தானே இருக்குது, அப்போ வந்து என்ன வரும் அப்படிலாம் நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதாவது இங்கே -30 இது -15 சேம் சைன் இருந்தாவே நம்ம என்ன தான் பண்ணணும் அதுதான் பண்ணணும். ஓகேவா? ஸோ 30 + 15 45 தான், சேம் சைன் இருக்கிறதால மைனஸ் தான் போடணும். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு சம். இதே ப்ராப்ளமை நான் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஹோம்ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. The sum of two integers is plus 65. Plus 65. One of the integer is minus 30. Minus 30. Okay, va? So now the second homework. First homework already கொடுத்தாச்சு. Second homework. The sum of two integers is plus 65. Next, the one of the integer is minus 30. Determine the other integer. Same problem. But I given the different values. Okay, different values கொடுத்திருக்கேன். நீங்க பண்ணி சென்ட் பண்ணுங்க. Okay, thank you students. Bye. Proper homework பண்ணி சென்ட் பண்ணுங்க. Okay, bye students. Bye.